அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பக்த சரிதம் அப்படிங்கிற தலைப்பு கீழே பண்டர்பூர்ல கலியுக தெய்வமா நமக்கெல்லாம் அருள் பாலிச்சுண்டு பக்தர்களுக்கு சௌலபியமா பக்த வத்சலனா இருக்கக்கூடிய பாண்டுரங்க விட்டலன் அவரோட பக்தர்களை பத்தி கேட்டுன்னு வரோம். அந்த இதுல இன்னைக்கு நம்மளோட இன்னொரு விட்டல பக்தரை பத்தின ஒரு அருமையான கதையை நம்மளோட பகிர்ந்து கேட்கிறார் திருமதி நளினி கோபாலன் அவர்கள். வணக்கம் நளினி மேடம். வணக்கம்மா, எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம போன எபிசோட்ல கானூர் பாத்திரான்னு ஒரு பக்தியை பத்தி பார்த்தோம் இல்லையா? சேத்துல மலர்ந்த செந்தாமரைன்னு பார்த்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா, விட்டலன் யாரு? மகாவிஷ்ணு அவதாரம் தானே, விட்டலன் தானே, அவர் தானே அங்க விட்டலனா குடிகொண்டு உட்காந்துருக்க கோவில்ல. அவரோட ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம் இல்லையா? அந்த அந்த பேரை வச்சுட்டு இருக்கிற ஒரு பாண்டுரங்க பக்தனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஹம் இந்த பண்டர்பூரை சுத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நிறைய குட்டி 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 நிறைய கிராமங்கள் இருக்கு. அதுல இருந்து வந்த பக்தா பத்தி தான் நம்ம பார்த்துன்னு வரோம். அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்தவதான் அந்த கானோ பாத்திர கூட. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஊர் பிரதிஷ்டானம்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துதான் பண்டர்பூர் கிட்டக்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிதான், ரொம்ப கிட்டக்கனா கல்லு போட்டா எடுத்த தூரம் இல்ல, நடந்து வந்தா ஒரு ஒரு நாள் என்ன ஆகும் அந்த மாதிரி தூரம். அதுல கூர்மதாசர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பாண்டுரங்க மேல பயங்கர பக்தியாம். அவருக்கு ஏன் கூர்மதாசன் பேருனாக்க, பொறவையிலேயே கால் ஊனமா இருந்ததுனால அவரால சாதாரண மனுஷன் மாதிரி நடக்க முடியாது. கொஞ்சம் தவழ்ந்து தவழ்ந்து ஆமை மாதிரி தவளை மாதிரி இப்படி போறதுனால அவரை பிளஸ் அவர் பெரிய பக்தர் பாண்டுரங்கன் மேல. அதெல்லாம் தாசர். அதனால அவர் அங்க இருக்கவாழ்ல அவரை கூர்மதாசர் கூர்மதாசர்னு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தா அவரை எல்லாரும். அப்படி அவர் என்னன்னாக்கா, அவரோட பக்தியில அந்த அந்த மாதிரி கால் ஊனமா இருந்தா கூட பக்தியில கொஞ்சம் கூட குறைச்சே இல்லையாம். தாம் பாட்டு பாடுறதும் பாட்டு எழுதுறதும் அந்த மாதிரி இருந்துட்டு கை தட்டி தன்னால் முடிஞ்சவருக்கு தலையை நிமிந்து அந்த மாதிரி தன் பக்தியை நிறைய வெளிக்காட்டிட்டு இருந்தார். மனசுல அவ்வளவு ஒரு பக்தியாம். அவருக்கு பயங்கர மன உறுதி, எப்படியான இன்னைக்கான ஒரு நாள் பார்க்கணும் அப்படியே அந்த மோட்டோல நடந்துட்டு இருந்தார். அவரோட டெய்லி வேலை என்னன்னாக்கா, தனக்கு தெரிஞ்ச பாண்டவர்களை பத்தி கதை சொல்றது, தான் கேள்விப்படுறத ஷேர் பண்ணிக்கிறது. அதை கேட்கவே நிறைய பேர் அந்த கிராமத்துல இருப்பாளாம். அப்புறம் ரெண்டாவது அங்க யாரான்னு பாண்டவர்களை பத்தி யாராவது பேச வந்தா, முடிஞ்சதோ முடியலையோ அந்த கூர்ம மாதிரி ஆமா மாதிரி தவழ்ந்துட்டே மெதுவா, அவ்வளவு மெதுவா போவார் போல் இருக்கு. பாவம், அவரால் முடியாது. கேட்கறதுக்கு எப்படியோ போயிடுவாராம். சோ அந்த அளவு ஒரு பக்தி அவருக்கு. அப்புறம் ஒரு இப்படி இருக்கச்சா அவர் யோசிச்சா, இவ்வளவு நம்ம நம்ம பாண்டவர்களை பத்தி இவ்வளவு பஜனை பண்ணி பேசுறோமே, அவனை எப்ப நம்ம பார்க்க வரோம், போய் பார்த்தாதான் என்ன அப்படிங்கிற ஒரு ஆவல் மனசுல வருது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றேன், நிறைய நிறைய பேர் என்ன பண்றேன், நிறைய பேர் போயிட்டு இருப்பா இல்லையா? சரி, தானும் கிளம்பலான்னு கிளம்பி போயிருக்க. அங்க எங்க மனுஷா போயிட்டு இருக்கா. இப்படி போயிட்டு இருக்கச்சு அங்கங்க அவ ஸ்டால் போட்டு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாளே, அதை சாப்பிடுறது, ராத்திரி எங்கேயோ அப்படி பண்ணின்னு போயிட்டு இருக்குது. ஒரு நாள் என்ன ஆயிடுறது, அவருக்கு சாப்பாடே கிடைக்கல. அந்த பசி மயக்கத்துல என்ன ஆயிடுறது, மயங்கி விழுந்து விடுறாரு. அவர் எங்க விழுந்தாருன்னா, அது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் அவர் விழுந்த இடம். அப்ப என்ன பண்ணா, அதை பார்த்தா அங்க பக்தனை தாங்கல. அங்க பண்ண விட்டலனுக்கு, ஐயோ இந்த மாதிரி ஆயிட்ட என் பக்தன், அவன் எப்படியா பார்க்கணும், அவன் எப்படியான பார்க்கணுங்கிற ஆவல்ல என்ன பண்ணாரு, விட்டலனே ஒரு ரத்ன வியாபாரி வேஷத்துல அந்த கோவில் கிட்டக்க வர. அந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்தது என்ன ஆகுது, இவருக்கு இப்படி வந்ததும் இந்த கூர்மதாசுக்கு மயக்கம் தெளிஞ்சு போயிடுது. மயக்கம் தெளிஞ்சு அவர் முழிச்சாரு. கண்ண முழிச்சு பார்த்தோன்னா, எதிர்க்க ஆஞ்சநேயர் சன்னதியில அவருக்கு பெருமாள் காட்சி தர்றாரு. சங்கு சக்கரத்தோட நாராயணனே காட்சி கொடுக்கிறார். ஒரே அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், தனக்கு காட்சி கொடுத்துட்டு நாராயணா, அவன் இன்னும் சந்தோஷத்துல கைத்தட்டி பாட்டு பாடி ஆனந்த நர்த்தனம் ஆடுறாரு அவர். அப்படியே பாடிட்டு இருக்கச்சு என்ன இருக்கு, எதிர்க்க ஒரு வியாபாரி நிக்கிறத பாக்குறான். பெரியவர் அந்த வியாபாரி இவரை கேட்கறாராம். விட்டலன் தான் வியாபாரி மாதிரி இருக்காரு. இவரை பத்தி பெரியவரே, உங்க சரீரம் அவ்வளவு அழகா இருக்கே, உங்க பாட்டு கேட்க எவ்வளவு ஆனந்தமா இருந்தது, நீங்க எங்க பாட்டு கத்துட்டீங்கோ அப்படி எப்படி இவரை பத்தி விசாரிக்கச்சு, நான் ஒன்னும் பெரிய பாடெல்லாம் கத்துக்கல. ஏதோ எனக்கு விட்டலனை கண்டா பிடிக்கும், என் வாய்க்கு வந்தபடி குரல் எப்படி போச்சோ அந்த மாதிரி நான் பாடுவேங்கச்சோ, உங்க குரல் அவ்வளவு மதுரமா இருந்தது, அந்த சங்கீதம் காயத தேன் பாஞ்ச மாதிரி இருந்தது அப்படி அந்த ரத்த வியாபாரி சொல்றாங்களாம். அப்புறம் உடனே என்ன பண்ற, மொள்ள அது காதல் விழுந்து கீழே கொண்டு பேசி மொள்ள தலையை நிமிர்ந்து அவரை பாக்குறாராம். அந்த ரத்ன வியாபாரிய கூர்மதாசர். அவ்வளவு ஒரு மூஞ்சில தேஜஸ் கடை. அப்ப இவர் சொல்ற, நீங்க எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர், நீங்க எல்லா விதத்தையும் நீங்க இந்த காலம் வசந்தவரா இருக்கீங்கோ, பண விஷயத்திலயோ பெரிய பிசினஸ் மேன் இருக்கீங்கோ. அப்படிக்கு நீங்க என்ன பார்த்து என்கிட்ட குஞ்சு விழுதுன்னு பேசுனதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன், இது எல்லாம் கிரெடிட் இந்த பெருமாளுக்கு தான் போறது, விட்டலுக்கு தான் போகும் எல்லாம் அப்படின்னு சொல்றாராம்.
அவர் கேக்குற, நீங்க யாரு? உங்களை மூஞ்சில அவ்வளவு தேஜஸ் தெரியுது, உங்களை பார்த்தா எனக்கு இனம் புரியாத சந்தோஷம் வருதுங்கிறச்ச அவர் சொல்றாராம், என் பேரு விட்டலன், நான் பண்டைய பார்த்தா ரத்ன வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, நீ யாருன்னு கேக்குறாராம். இவர் சொல்ற, என் பேர் அடியன் பேரு கூர்மதாசன், நான் பிரதிஷ்டானங்கிற ஊர்ல பிறந்து வந்து அங்கதான் இருக்கேன், பண்டரிபுரத்துக்கு யாத்திரையா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அப்புறம் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போறா. அப்புறம் நம்ம ரெண்டும் சேர்ந்து போலாம் வாங்கோன்னு வியாபாரிய, அந்த பெருமாள் அந்த வருஷத்துல வந்தவர் சொல்றார். வியாபாரியும் அந்த கூர்மதாசும் சேர்ந்து மெல்ல நடந்து போயிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் எங்கேயோ போறா, ரெண்டு பேரும் எங்கேயோ கொண்டா சாப்பிடுறா, ரெஸ்ட் எடுத்துக்கா, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்புறம் அங்க ஒரு போற வழியில சின்ன கிராமம் வருதான், அந்த ஊர் பேரு வகுலாபுரம்னு பேரா. அந்த கிராமம் வச்சு என்ன ஆகுது, அங்க வந்தது என்ன ஆயிடுது, அந்த கூட வந்த வியாபாரி மறைச்சு போயிட்டாராம். இவர் வந்து திரும்பி திரும்பி பாக்குற, என்னடா அது கூட வந்துருது, மாயமோ மந்திரமோ ஒண்ணும் புரியலையே, எனக்கு ஒண்ணுமே புரியல, இத்தனை பக்கத்துல இருந்தாரு, எங்க கூட உட்காந்து பேசினார், சாப்பிட்டார், எங்க போனார் எங்க போனா எங்கேயுமே கண்ணுக்கு தெரியல. சின்ன கிராமம் தானே, மனுஷா தெரியுமே, அப்ப தெரியலையா. உடனே என்ன பண்ற, இது இப்படி யோசிச்சுன்னே கழிச்சு ஒரு பாகவத கோஷ்டி போயிட்டு இருக்கான். அப்ப நீங்களாம் எங்க போற கிடைச்சா, நாங்கெல்லாம் வந்து பண்டரிப்பூர் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாளாம். சரி, இங்கே இருந்து பண்டரிப்பூர் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறாளாம். அப்ப அவ சொல்றான், இங்கே ரொம்ப தூரம் இல்ல, நாங்க 2 மணி நேரத்துல போயிடுவோம், ஆனா உங்களால 2 நாள் கூட ஆகுமோ என்னமோ, உங்களோட வே ஆஃப் வாக்கிங்ல ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப இவர் சொல்றான், சரி எனக்கு பாக்கியம் அவ்வளவுதான், நீங்க அங்க போய் பாண்டல விட்டலன்ட்டு எனக்கு ஒசரம் வேண்டிக்கோங்க பாண்டுரங்க கிட்டக்க, இங்க மாதிரி இங்க ஒரு பக்தன் இருக்கான், அவனுக்கு தரிசனம் கொடு, அப்படி இல்லைன்னா அவன் எப்படியாவது வரவேற்க ஏற்பாடு பண்ணு, இதை மட்டும் நீங்க அவன் சொல்லுங்க போரும் அப்படின்னு சொல்றாராம். அதுக்கு என்ன, கவலைப்படாதீங்க, நாங்க சொல்லணும்னு அந்த கோஷ்டி வந்து சங்கீதம் பஜனை எல்லாம் பாடிட்டே எங்க போறா வகுலாபுரியை விட்டு they are going towards இது பண்டர்பூர். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, பண்டர்பூர் பசங்க ஞானதேவர் நாமதேவர்லாம் அவங்க பாடிட்டு இருக்கலாம் இவ போர்ச்ச கோவில்ல. இவாளுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப என்னாச்சு, இவ பாடிண்டே வச்சு சட்டுக்கு ஞாபகம் வருதான், நாமதேவர்ட்டும் ஞானதேவர்ட்டும் இவ சொல்றா, இந்த மாதிரி நாங்க ஒரு பக்தரை பார்த்தோம், எங்கன்னா வகுலாபுரத்துல உட்காந்து இருந்தார், அவர் கூர்ம மாதிரி இந்த மாதிரி ஆமை மாதிரி அவளால வர முடியல, அதனால வந்து எங்க கிட்ட சொல்லி அமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னார், விட்டல் கிட்ட சொல்றேன், நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வந்து விட்டல் கிட்ட நீங்க இன்னும் டைரக்ட் டிசைபிள் இல்லையா, நீங்க அவரோட பேசி பாடி உங்கள்கிட்ட அவன் வந்து நேர் தரிசனம் கொடுத்து பேசலாம், நீங்க சொல்லுங்க விட்டலன்ட்ட, இந்த கூர்மதாசர் சொன்னது அப்படி சொல்றா போட்டுக்கு. சரி, என்னாச்சு, இவ என்ன பண்ணா, இப்படி எல்லாரும் பாடிட்டு இருக்கச்ச, நான் என்ன பண்ற, அவ ரெண்டு பேரும் என்ன பண்ண, கண்ணை மூடி நாமதேவர் இப்படி பாக்குறாராம். கண்ணை மூடின்னு இருக்கச்ச என்ன பண்றா, அவருக்கு தெரியுது ஞான திருஷ்டியில கூர்மதாசர் யாரு, அவர் எங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எப்பவுமே அவருக்கு எப்பவுமே நாம ஜபம், அவர் இன்டர்னல் பத்தியது எல்லாம் அவருக்கு தெரியுது. சரி, என்ன பண்ற, சரி போலாமா அப்படின்ட்டு என்ன பண்ற, கலவராலாம் வகுலாபுரத்துக்கு போலான்னுட்டு. அப்ப என்னாச்சு, பாண்டுரங்க என்ன பண்ற, நீலவேணி ஷாமளா என்ன பண்றா, அந்த பாண்டுரங்க ஞானேஸ்வரர் நாமதேவர் முதல்ல போறார், ஞானேஸ்வரரும் கிளம்பி பின்னால போறார், ஞானேஸ்வரரோட விட்டலனும் கிளம்புறானாம், தானுக்கும் அந்த அவன் தரிசனம் கொடுக்கணுமே அப்படின்ட்டு இவனும் கிளம்புறாரு. எல்லாரும் போயிட்டு இருக்கா. இப்ப ஏதாச்சும் திடீர்னு என்ன எடுத்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி வந்துதான், ஒரு தோட்டம், சின்ன பார்க் மாதிரி. அங்க ரெண்டு பேரும் என்ன எடுத்து, விட்டலன் என்ன பண்றான், இதை நான் வரேன்ட்டு ஒரு நிமிஷம் இருங்கோன்ட்டு என்ன சொல்றான், ஞானதேவட்ட உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான் அந்த பார்க்குக்குள்ள. அப்ப என்ன பண்றான், உள்ள போறவன் திருப்பி வெளியிலே வரல. அப்புறம் என்னாச்சு, அங்க ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு சிறு ஒரு அங்க ஒரு பக்தியை பாக்குறான். அந்த பக்தி வந்து சாவந்தமாலி அப்படின்னு பேரு. அந்த பக்தி வெளில வந்து இவ நாமதேவர் ஞானசேவர் அவ வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றா. அப்ப அப்ப கேக்குற, இவ என்ன பண்றா, இவ என்ன சொல்றான் அவகிட்ட, திருடா எங்க துரத்தின்னு வரா, நாங்க இங்க இருக்கலாமா அப்படின்னு கேக்குறா. உடனே என்ன சொல்றா, விட்டலன்னு அவ கூட சேர்ந்து கேக்குறான் அந்த லேடி கிட்டக்க, அந்த பக்த கிட்டக்க, நாங்க இங்க ஒளிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறச்சு, அதுக்கு என்ன ஒளிஞ்சுக்கோங்களேன் அப்படிங்கிறா. விட்டல என்ன பண்ண, கிடுக்குன்னு ஓடி போய் அவளோட ஹிருதயத்தை போய் கொண்டு விடுறான், அங்கேயும் தரிசனம் கொடுக்குறான் யாருக்கு, நாமதேவருக்கும் ஞானேஸ்வரனுக்கும். அப்படியே ரெண்டு பேருக்கு சாஷ்டங்கா அங்க விழுந்து அவரை சேவிச்சு, ரொம்ப அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவளுக்கு முதல்ல தெரியாது கூட வந்து இருக்கிறது, அவ வந்து நம்ம ரூபத்துல வரல இல்லையா விட்டலன், ஆமா. அந்த அந்தலயே பக்தையோட அந்த சாவந்த மாலிங்கிற பக்தையோட ஹிருதயத்துல இருந்து காட்சி தரான், நான் இங்கதான் இருக்கேன் என்னையும் பாத்துக்கோங்க அப்படின்னு விட்டு. ரெண்டு பேரும் என்ன பண்றா, ஒரே சந்தோஷம், இது ஒரு விளையாட்டா விட்டலா உன்னோடது அப்படி என்ன பண்ற, கிடுகிடுகிடு என்ன பண்ற, போறா எல்லாரும் அந்த வகுலாபுரத்தை பாக்குறதுக்கு. விட்டல என்ன பண்றா, இவாளுக்கு பின்னால அந்த வகுலாபுரத்துக்கு போய் கூர்மதாசுக்கு தரிசனம் தரானாம். விட்டல அவருக்கு ஒரே சந்தோஷம், குருபதாஸுக்கு, என்னோட பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன், என்னால வர முடியாது நான் மனசால சொன்னேன், அதை நீ கேட்டு வந்திருக்கேன், அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய பாகவதால எனக்கு தரிசனம் பண்ண வச்சிருக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுறச்ச, விட்டு உனக்கு என்ன வேணும், உன்னால வர முடியாதுன்னு தெரியும், உனக்கு என்ன வேணுமோ கேடு தரேங்கிறானாம். அப்பா அவர் சொல்றானா, இந்த வகுலாபுரத்துல வந்து உன்னோட கோவில் ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணணும்,
ஏன்னா இது தாண்டி என்னால வர முடியாது, இங்கேயே நான் உன்னை எப்ப தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும், ஆம். எனக்கு அது ஒண்ணுதான், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வேண்டியறார் போல் இருக்கு. அப்ப என்ன பண்ற, ஞானேஸ்வரர் அப்புறம் வந்து ராமதேவர் மத்த நிறைய பாகவதம் அவ பின்னாலே ஓடி வராளே, இந்த அதிசயத்தெல்லாம் பார்த்துட்டு கேட்டுண்டு எல்லாருமா சேர்ந்து அங்க ஒரு கோவில் கட்டி கொடுக்குறாளாம். அந்த கோவில் அங்கேயே இருந்துட்டு கூர்மதாசர் எப்ப பாரு விட்டல தரிசனம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிருந்து வரலாறு. ரொம்ப அழகா சொன்னேன். நம்ம அடுத்த தொடர்ல வந்து இன்னொரு பாண்டுரங்க இன்னொரு விட்டலோட பக்த சரித்தத்தோட கண்டிப்பா பாக்கலாம். நேர்களை சந்திப்போம், அனுபவிப்போம். ம். வணக்கம். வணக்கம்.